தெய்வத்துடைய பரிசுத்த நாமங்களுக்கு எப்பொழுதும் துதி கன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நேற்று நாங்கள் அங்கே பேதுருவை கொண்டு போய் சிறைச்சாலையிலே வைப்பதையும், அவர்கள் அந்த சிறைச்சாலை அந்த பாடுகளுக்குள்ளாய் உபத்திரவங்களுக்குள்ளாய் கடந்து போவதையும் பார்த்தோம். தொடர்ந்தும் அதே வாசிக்கப்பட்ட அதே வசனம் 5ஆம் அதிகாரம் 17, 18, 19வது வசனம். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அங்கே இவர்கள் இயேசுவின் நிமித்தமாக அந்த சிறைச்சாலைக்கு போகும்போது ஆண்டவருடைய தூதன், ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அவர்களை வெளியே அந்த சிறைச்சாலையில் இருந்து, அந்த உபத்திரவத்தில் இருந்து, அந்த அவமானத்தில் இருந்து, அந்த பாடுகள்ல இருந்து, அந்த உபத்திரவத்தில இருந்து, அந்த தடையில இருந்து அவர்களை கொண்டு வந்து வெளியிலே அவர் விடுகிறார். விட்டு அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாங்க கவனிக்கணும். அநேக ஆண்டுகள் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், அநேக சபைகளுக்கு போய் வருகிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், ஊழியங்களை செய்யறோம். ஒரு காரியத்தை நாங்க அநேகர் விட்டு விடுகிறோம். என்ன, இங்க தூதன் வெளியில கொண்டு வந்து விட்டு சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம் என்ன? 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். நீங்க போய் பெரிய அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்கள் செய்யுங்க, குணமாக்குங்க, பிசாசுகளை திரட்டுங்க, இதெல்லாம் சொல்லல. வார்த்தையை அறிவிங்க. எந்த வார்த்தையை? ஜீவ வார்த்தை. ஜீவ வார்த்தை என்றால் உயிருள்ள வார்த்தையை, ஜீவனாயிருக்கிற வார்த்தையை, உயிரை தருகிற வார்த்தையை, உயிர்ப்பிக்கிற வார்த்தையை, ஒரு மனுஷனை மாற்றுகிற வார்த்தையை, அற்புதங்கள் அதிசயங்களை கொண்டு வருகிற செய்கிற அந்த ஜீவ வார்த்தையை, அந்த இயேசுவாயிருக்கிற அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை போய் பிரசங்கிங்க. தேவையில்லாத கட்டுக்கதைகளை சொல்லாதீங்க, கனவுகளை சொல்லாதீங்க, கற்பனைகளை சொல்லாதீங்க, உங்களுடைய சொந்த அனுபவங்களை சுவிசேஷம் என்று சொல்லாதீங்க. ஜீவ வார்த்தைகளை சொல்லுங்க. அங்க தூதன் சொல்லல, நீங்க இயேசுவோடு இருந்தீங்க, உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க, உங்களோட சாட்சிய சொல்லுங்க, உங்களோட காரியங்களை சொல்லுங்கன்னு சொல்லல. இயேசு உங்களை பயன்படுத்தி அநேக அற்புதங்களை செய்தாரே, அதை சொல்லுங்க. உங்களை கொண்டு பிசாசுகளை திரட்டினாரே, அதை சொல்லுங்க. இத சொல்லல, ஜீவ வார்த்தையை சொல்லுங்க. ஏனென்றால் அந்த தேவனுடைய வார்த்தைக்குத்தான் ஜீவன் உண்டு. அந்த வார்த்தையை கேட்கும் போதுதான் ஒரு மனிதன் உணர்த்தப்படுவான், குத்தப்படுவான். அந்த வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள கடந்து செல்லத்தக்கதான வல்லமை உண்டு. அது கடந்து செல்லும் போதுதான் அவனுடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராக நடத்தத்தக்கதான ஒரு காரியத்தை செய்கிற அந்த வல்லமை அந்த ஜீவ வார்த்தைக்கு தான் இருக்கிறது. இருக்கிறபடியா நீங்க அதையே சொல்லுங்க. அங்க 4ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஜெபிக்கும் போதும் அதான் ஜெபிச்சாங்க. உம்முடைய வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தை மூலமாய் அற்புத அடையாளங்களை கொண்டு வருகிற அந்த வார்த்தையை இன்னும் தைரியமாய் சொல்லத்தக்கதான கிருபையை தாங்க என்றுதான் ஜெபிச்சாங்க. சத்தியத்தை சத்தியமா சொல்லுங்க, சத்தியத்தை சரியாக விளங்கி கொள்ளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க, உணருங்க, அதுல வாழுங்க, அதுல நிலைச்சிருங்க, அதன்படி நடவுங்க, அதன்படி தேவ சித்தம் செய்யுங்க, அதன்படி பிரசங்கிங்க. அப்பதான் அங்கே அந்த ஜீவன் புறப்பட்டு போய் அநேகரை சந்திக்கும்,
மாற்றும், விடுவிக்கும், உணர்த்தும், பேசும், தேவனுக்கு நேராய் ஆத்மாவை நடத்து. இதை விட்டுட்டு கண்டது என்னன்றதை சொல்லுகிறபடியாத்தான் இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் அங்க ரட்சிப்பை காண முடியல, அற்புத அதிசயங்களை காண முடியல, தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறத காண முடியல. காரணம் இதுதான், ஜீவ வார்த்தையை விட்டு விட்டோம், சொந்த வார்த்தையை பேச தொடங்கி விட்டோம், சொந்த கற்பனைகள், கதைகள், அனுபவங்கள், சாட்சிகளை பேச தொடங்கி விட்டோம். சிரிக்க வைக்கிறதும் அழ வைக்கிறதும் இதுதான் அப்ப பிரசங்கம். தினமும் ஆகான்னு சிரிச்சு போட்டு அப்படியே அதுலயே விட்டுட்டு போய் எல்லாத்தையும் மறந்து அடுத்த முறை வந்து சிரிக்கும், அழும், போகும். வாழ்க்கை மாறுறது கிடையாது. ஆகவே ஜீவ வார்த்தையை சொல்லும்படியாக ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்து தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.